ஏய் என்னண்ணா ஆச்சு? அந்த பைக்கில் அந்த பசங்க வேகமாக வந்துட்டாங்க. இல்லை ப்ரோ, அந்த கார் தான் டேர்னிங் பக்கம் வளைச்சிட்டான். மச்சான் மூச்சு இருக்கான்னு பாரு. டே மச்சான், சாரிடா, அவ்வளோ சொன்னியடா. ஒன்னாடி யாராச்சும் கால் பண்ணீங்களா? இதோ கால் பண்ணுறேங்க. பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்மளே கூட்டு போயிடலாமே. ஆக்சிடென்ட் கேஸ் வேறு, ஸ்டேஷன்லாம் போக வேண்டியது வரும். என்னண்ணா இப்படி பேசுகிறீங்க? மச்சான் தூக்குடா. என்ன கேஸ் டாக்டர்? ஆர்டிஏ. பேஷண்ட் நாட் கான்ஷியஸ். பேஷண்டோட பேர் சொல்லுங்க. ஆகாஷ். ஸ்ட்ரெயிட்டா நில்லு. பேஷண்டோட பேர் சொல்லுங்க. பேஷண்ட்க்கு நீங்க என்ன வேணும்? நர்ஸ், அந்த அட்டெண்டர் மயங்கி விழுந்துட்டார் பாருங்க, அப்படியே அந்த ப்ளீடிங்க்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுருங்க. தம்பி வாங்கியா? என்னையா மார்னிங் உள்ள சீக்கிரமா வந்துட்ட? இல்லை அங்கிள், அவன் தான் அவசரமாக வர சொன்னான். சரி வாயா, உள்ள வாயா. வா உள்ள வா, நான் போட்டிக்கிறேம்மா, நீ உள்ள போ. சரிங்க அங்கிள். உள்ள போ. தம்பி காஃபி? இல்லை பரவாயில்ல. டீயா கொஞ்சம்? இல்லை பரவாயில்ல, வேணாம் அங்கிள். சரி ஓகேம்மா. டேய், டேய் எதுக்குடா இவ்வளோ சீக்கிரம் வர சொன்னேன்? டேய் உன்னதான்டா. டேய் ஃபோனில் என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்ற. ஆகாஷ், நம்ம காலேஜோட லாஸ்ட் ஃபியூ டேஸில் இருக்கும். உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி சொல்லாமையே விட்டது எவ்வளவோ. எனக்கு உன்னை எப்பவுமே பிடிக்கும்டா. நீ என் கூட இருக்கும்போது எனக்கு என்னையே இன்னும் பிடிக்கும். நீ ஃபஸ்ட் இயரில் என்னை யாருனே தெரியாதப்போ என்ன தைரியத்தில் ப்ரப்போஸ் பண்ணேன்னு தெரியலை. ஆனால் என்னோடய டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க ஒத்துக்கிட்டது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண டைமை நான் மறக்கவே மாட்டேன்.
ஃபோன் கொடு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக உன்னை பிரிஞ்சிருவேன்னு நினைக்கும் போது தான் எனக்கு நீ எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னமோ இவ்வளோ நாள் இல்லாத தைரியம் எனக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு இருக்கு. மீதியை நேரில் சொல்கிறேன்டா. இன்னைக்கு நைட் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும். நம்ம யூஸ்வலாக மீட் பண்ணுற பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துடு. வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சரி சரி போலாமா இப்போ? போயிட்டு வரமா? தம்பி என்னையா நேற்று வண்டி எடுத்துகிட்டு போனீங்க, இப்போ சைடு பேரல் இல்லாமல் இருக்கு? ஒன்றும் இல்லைப்பா, நேற்று வண்டியில் போகும்போது ரோட்டில் ஒருத்தர் தட்டிட்டான். ஏயா நேற்றே சொல்லியிருக்க வேண்டியதானேயா? அப்பா பார்த்து வச்சுருந்துருப்பேன்ல. சரிப்பா. டேய் காலிலேருந்து அவளை பக்கம் தானே ரேட் இருந்த. ஃபஸ்ட் ஸ்டாப் பக்கத்தில் தானே இருக்குது. ஹெல்மெட் போட்டால் முடி கலைஞ்சிரும். கொடு, நான் ஓட்டுறேன். டேய் அப்பா அப்படி கரெக்டாக கண்ணாடியிலன்னு கண்டுபிடிச்சாரு. அம்மா ஆக்சிடென்ட்லேருந்தே அப்பா இப்படி தான்டா. இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பாரு. இன்றைக்கே நீன்றதுனால தான் விட்டார். பூஜாவும் அப்படி தான்டா. இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பா. அதனால தான் எனக்கு ஸ்பெஷல். டேய் சரிடா, போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய் ஆமாம், நம்ம ஏன் இன்னைக்கு வேறு ரூட்டில் போகிறோம்? அவள் ஒன்று இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண வச்சால, அவளை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைப்போம். டேய் கொண்டுடுவேண்டா உன்னை. டேய் வண்டியை ஆட்டாத. மெயின் ரோட்டில் டிராஃபிக்காக இருக்கும் தான் இந்த ரோட்டில் வந்தேன். சரி சரி மச்சான், இந்த ரைட் தானடா? ஆமாம் மச்சான். டேய் சைடு மிரர் இல்லை, பின்னாடி ஏதாவது வண்டி வருதா பாரு. டேய் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ வேகமாக போகிற? அவனை ஓவர்டேக் பண்ணி என்னடா பண்ண போகிற? அவன் இப்படி பண்ணிட்டு போகிறான், அவனை சும்மா விட சொல்கிறியா? டேய் அதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா மச்சான்? ஏபிசிலாம் பார்த்துட்டீங்களே, பிபி, ஹெச்ஆர் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பேஷண்ட் கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. இங்கே பிரேம்குமார் யாருப்பா? பேஷண்ட் அவங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாங்க. அவங்க மட்டும் வாங்க.
ஆகாஷ் உனக்கு கூப்பிட்றான்டா. மச்சா, அவ இன்னும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாடா. பிரேம், பிரேம், பிரேம்குமார், உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. இதோ வரேன். Dear students, now Prem Kumar will explain about the risk factors for the road traffic accidents. எல்லாரும் உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு நன்றி. ஆக்சிடென்ட்னு சொல்கிறதே ஒரு மிஸ்னோமர் தான். ஆக்சிடென்ட்னா எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு விஷயம். பட் ஆக்சிடென்ட்ஸ் டோன்ட் ஜஸ்ட் ஹேப்பன், ஆக்சிடென்ட்ஸ் ஆர் காஸ்ட். அப்படி ஆக்சிடென்ட்ஸை காஸ் பண்ணக்கூடிய சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸ்பீட். டேய், இப்போ எதுக்கு நீ இவ்வளோ வேகமாக போகிற? லேக் ஆஃப் பாடி ப்ரொடெக்ஷன். ஹெல்மெட் போட்டால் முடி கலைஞ்சிரும். குடு, நான் ஓட்டுறேன். ரேஷ் டிரைவிங். அவனை ஓவர்டேக் பண்ணி என்னடா பண்ண போற? அவன் இப்படி பண்ணிட்டு போறான், அவனை சும்மா விட சொல்றியா?
புவர் மெயின்டெனன்ஸ். நேற்று வண்டி எடுத்துகிட்டு போனீங்க, இப்போ சைடு மிரர் இல்லாமல் இருக்கு. நேற்றே சொல்லியிருக்க வேண்டியதானியா? அப்பா பார்த்து வச்சுருந்துருப்பேன்ல. ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பண்ணுற தப்புனால மட்டும் நடக்கிறது இல்லை. சில சமயம் நமக்கு எதிர்க்க வரவங்க வண்டியை ஒழுங்காக ஓட்டாமல் வரதுனாலையும் நடக்கலாம். அப்படி மற்றவங்களே தப்பு பண்ணாலும் அதிலிருந்து நம்மளையும் முடிஞ்ச அளவு அவங்களையும் காப்பாற்றுற அளவுக்கு வண்டியை கவனமாக ஓட்டணும். ஹலோ ஹலோ சாய், எங்கப்பா இருக்க? நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை. அம்மாவுக்கு மருந்து தீர்ந்து போச்சியா? நீ தான் வாங்கிட்டு வரணும். மா இருமா, எனக்கே ஆஃபீஸில் 1008 வேலை இருக்குது. மருந்து தானே வேணும், வாங்கிட்டு வரேன். ஃபோனை வை. சாய், நைட் ஃபுல்லாக வேலை பார்த்தேன்னு மட்டும் சொல்கிறீங்க. மெயிலை ஓப்பன் பண்ணால் ப்ராஜெக்ட் இன்னும் வரல. உங்கள் ஜாப் கண்டினியூஷன் வில் பி டிசைடட் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ். மைண்ட் இட். சார், உங்கள் இஎம்ஐ இன்னும் கிரெடிட் ஆகலை. 2 டேஸில் பே பண்ணலன்னா செக் பவுன்ஸ் ஆயிரும். எக்ஸ்கியூஸ் மீ, இதில் பேஷண்ட்டோட பிலாங்கிங்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருங்க. ஹலோ அம்மா, தப்பு பண்ணிட்டேம்மா. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நடந்ததில் என் பக்கம் இருக்கிற தப்பை யாரும் பேசுகிறதும் இல்லை, யாருக்கும் தெரிகிறதும் இல்லை. அன்றைக்கி மட்டும் பிரேக்கை நான் சரியான டைமில் போட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நீங்கள் பண்ணுறதில் என் கான்ட்ரிபியூஷன் ஏதாச்சும் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ.